ஒரே மாதிரியான மீன் வறுவல் செஞ்சு போர் அடிச்சிருச்சா, அப்போ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதோட 1 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நம்ம வந்து பவுடராக கலந்து செய்கிறதுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டில் மீனை வந்து 2 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு ஊற விட்டுறணும். அப்போ தான் வந்து அதோட மசாலாலாம் அதில் இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கடாயிலையோ தோசைக்கல்லையோ ஆயில் விட்டு கருவேப்பிலை வச்சு, கண்டிப்பாக ஃப்ரெஷ் கருவேப்பிலை வச்சு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையில் அப்புறம் மீன் வச்சு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான மீன் வறுவல் ரெடி. இது என்னோடய ஸ்டைலில். எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யும்போது எல்லா டிஷ்ஷுமே சூப்பராகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஃபேவரெட்டு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.